ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏற்கனவே விஜய்க்கு கிருஷ்ணா மேல சந்தேகம். இவர் வந்து அடிக்கடி யார்ட்டையோ பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துட்டாரு. ராகவ் கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டாரு. திருப்பியும் இன்னொரு டைம் வந்து கேட்கிறாரு, ராகவ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ராகவ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார் கிருஷ்ணா. சோ மாத்தி மாத்தி பேசுறதுனால அவர் வந்து தப்பு பண்றாரு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிவினை வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க கிருஷ்ணாவை. அப்ப நிவினும் வந்துட்டு ராகவ் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் கூப்பிட்டு கேக்குறாங்க நிவின், விஜய் அப்புறமா கிருஷ்ணா 3 பேரும் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு யாரையாவது தெரியுமா, ராகவ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணா. அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ராகவ் கிட்ட கிருஷ்ணா பேசுறத பாத்துறாங்க. விஜய் வந்து ஒளிஞ்சுன்னு பாக்குறாரு. அப்ப கிருஷ்ணா கிட்ட ராகவ் வந்துட்டு நீ இன்னும் இந்த விஷயத்த முடிக்காம இருக்கீங்க, நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆயிடலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இவரும் பேசிட்டு இருக்காரு கிருஷ்ணா. சோ இது எல்லாமே வந்துட்டு விஜய் வந்து கேட்டுறாரு. அப்போ பேசி முடிக்கும்போது டேய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியே வந்துடுறாரு. சோ இப்ப கையும் களவுமா மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா என்ன பண்றான்னு தெரியாம ஓடிடுறாரு. 2 பேரும் அடிச்சு சண்டை போடுறாங்க. ஆனா 2 பேருமே விஜய் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு முத்துமலரும் அவங்க பொண்ணு சிந்துவும் அவங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா அப்படின்னு தெரியணும் அவருக்கு. ஆனா அதை டைரக்டா கேட்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துட்டு காவேரிக்கு தெரியாம தான் விஜய் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க கிட்ட எல்லாரும் வீட்டுல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை, இப்படி மூச்சு வாங்க வந்துட்டு என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, யாரு எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காவேரி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா கிருஷ்ணா எப்படி இருந்தாலும் அவங்கள பாக்குறதுக்கோ அவங்களை கூப்பிடுறதுக்கோ வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அவங்களும் வீட்டுல இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபோன் பண்ணி கிருஷ்ணா சொல்லிடுறாரு, இப்படி வந்து பிரச்சனை ஆயிருச்சுமா, அதனால நீயும் தங்கச்சியும் அங்க இருக்காதீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வரைக்கும் அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. விஜய் அங்கதான் இருக்காரு. இவங்களுக்கு தெரியாம நைட் வந்துட்டு கிளம்பி போறாங்க அவங்க 2 பேரும் வெளியே. விஜய் வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிடுறாரு. போய் அவங்கள பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு இவங்க 3 பேத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல வச்சு விசாரிக்கிறாரு. அப்ப கிருஷ்ணா வாட்டி இட்டின்னு அடிச்சு கேட்கிறாரு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, யார் சொல்லி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணாவும் உண்மையை சொல்லிடுறாங்க. காலையில எல்லாருமே எந்திச்சு வரும்போது காவேரி அவங்க அம்மா அப்புறமா விஜயோட பாட்டி எல்லாத்து முன்னாடியுமே இவங்களை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு இவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துமலர் வந்துட்டு எனக்கு இவங்க ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாது, நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் சொல்லி இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது கிருஷ்ணா வந்துட்டு பசுபதி சொல்லி தான் நாங்க எல்லாருமே இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வந்து முத்துமலரும் ஒத்துக்கிறாங்க. சோ பசுபதி சொல்லி தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறம் விஜய் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, காவேரியும் விஜயும் என்ன செய்ய போறாங்க, ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே முத்துமலர் கிருஷ்ணா சிந்துவலை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.